officials are there assessing the situation, but should be expedited. Lastly, madam, மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக எம்பி அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அன்புமணி, ஒரு மாதமாகியும் ஒக்கி புயலில் சிக்கி மாயமான 257 மீனவர்கள் வீடு திரும்பவில்லை என கூறினார். அவர்களை உயிரிழந்தவர்களாக அறிவித்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், தமிழக கடலோர மாவட்டம் மட்டுமின்றி கேரளா லட்சத்தீவுகளில் பாதிப்பு ஏற்படுத்திய ஒக்கி புயலை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அரசியலமைப்பு சட்டம் மற்றும் மதசார்பின்மை குறித்து தெரிவித்த கருத்துக்கு மத்திய அமைச்சர் ஆனந்த்குமார் ஹெக்டே மன்னிப்பு கோரினார். அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து மதசார்பற்ற என்ற வார்த்தையை மாற்றுவோம் என அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதற்கு பதிலளித்து பேசிய ஆனந்த்குமார் ஹெக்டே, தமது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்றும் அரசியல் சாசனத்தை தான் மதிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தன்னுடைய கருத்து யாரையாவது புண்படுத்தி இருந்தால் அதற்கு மன்னிப்பு கோருவதாகவும் ஆனந்த்குமார் ஹெக்டே கூறினார்.